ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்த உடனே பெரிய மாஸ் இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹீரோ கட்டுவாங்க. அவரும் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டும் வந்து காரில் போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த அசிஸ்டன்ட் தான் அவருக்கு எல்லாமே. அவர் மட்டும்தான் அவர் கூட இருக்க ஒரே ஆள். அவருக்கு முன்னாடி தான் எல்லா சீக்ரெட்ஸுமே தெரியும். ஸோ இப்போ வந்து பேட்மிண்டனுக்கு போயிட்டுருக்காரு ஹீரோ. உங்கள் நிலமை தெரிஞ்சு உங்களை அவர் கூப்பிட்டுருக்காரு, நீங்கள் போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ சிக்னலில் கார் திரும்ப பக்கத்துலேயே இன்னொரு கார் வந்து நிற்கும். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். அவங்களும் இப்போ தான் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ குஷி படம் மாதிரி 2 பேரும் சிக்னலில் நின்றுட்டு அப்புறம் 2 காரும் வேறு வேறு வழியில் பிரிஞ்சு போயிடும். அங்கே போனால் ஆப்போசிட்டில் விளையாடுற அந்த மனுஷன் இஷ்டத்துக்கு பாலை தூக்கி கண்ட இடத்துல அடிக்கிறாரு. ஹீரோ பயங்கரமாக அடி வாங்குறாரு. பக்கத்தில் யாரோ இருக்காங்க, அவங்கள திட்டிக்கிட்டே ஹீரோ அடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட் வந்து இப்படியும் நீங்கள் விளையாண்டு தான் ஆகணுமா, போதும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் விளையாண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து தேவையெல்லாம் போய் அடி வாங்கிட்டு இருப்பாரு. விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது அவருடைய அங்கிள் தான் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்து பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. இவர் மட்டும் தான் ஒன்லி கார்டியன். இவர் தான் வந்து பார்த்துக்க. அதே மாதிரி ஹீரோவோட பிசினஸ், அதாவது அவங்க அப்பா ஆரம்பிச்சு விட்ட ஹோட்டல் பிசினஸ் எல்லாமே இப்போதைக்கு அவங்க மாமா தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ ஏதோ ட்ரங்க் அடிக்டா இருப்பாங்க போல. நீ இப்படியே ஆல்கஹாலிக்கா இருக்காத, சீக்கிரமா இதுல இருந்து ரெக்கவர் ஆகிவா, இந்த பிசினஸ் உங்களுது தான், நான் எவ்வளவு நாளைக்கு பாத்துக்க முடியும், நீ வந்து சீக்கிரமா இதை பாத்துக்கோ, இதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு ஒரு சைடு நம்ம ஹீரோயின் கார் வேற ரூட்ல போச்சு இல்லையா. ஸோ அவங்க எங்கன்னா அந்த சிட்டியில ரொம்ப பெரிய ஹோட்டல் ஓஷன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கதான் போவாங்க. திடீர்னு அங்கே உள்ள போய் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அப்படியே மார்வேலை போட்டி போன மாதிரி வேற ஆளா மாறி வருவாங்க. அங்கிருந்து வந்து சரி எங்கேயோ வெளியே போவாங்கன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் ரூமுக்கு தான் போவாங்க. போயிட்டு ரொம்ப பதட்டமா ஏதோ ஒரு ஃபைலை தேடிட்டு இருப்பாங்க. பட் அவங்க தேடின ஃபைல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்குள்ள அந்த மேனேஜர் வந்துருவான். ஸோ இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. இவன் வந்து அவங்களோட எம்ப்ளாயி கிட்ட கூப்பிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணு, டாக்குமெண்ட்லாம் டெலீட் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும். அதாவது வந்து ஆல்ரெடி ரூம்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்கும். அது இல்லாமல் ஆன்லைன் புக்கிங்கையும் ஓப்பன் பண்ணி இங்கே ரூம்ஸ் எதுவுமே அவைலபிளாகவே இருக்காது, எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லி முடிச்சுட்டு அவர் வெளியே போனால் இவங்களும் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறப்போ டக்குன்னு அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, நான் இன்டர்வியூக்காக வந்தேன், அது எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கையில் இருக்க ரெஸ்யூம் பார்த்துட்டு இவனும் வந்து ஓகே இவங்க இன்டர்வியூக்கு தான் வந்திருப்பாங்க போல அப்படின்ட்டு அவனும் ரூட் சொல்லிட்டு இருப்பான். பட் அதுக்கப்புறம் என்னன்னா, இல்லையே இவன் மேலே டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓகேவா நம்மளை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி வேகமாக போவாங்க. ஸோ இந்த சீன் மட்டும் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டா ரீல்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹீரோயின் வந்து வேகமாக நடந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஹீரோயின் ஃபேஷன் ஷோக்கு போகிற மாதிரி மார்வாட போட்டிக்கு போகிற மாதிரி அப்பப்போ கெட்டப்ப மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படியோ ஒன்று அவன் கண்ணிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோவும் அவருடைய அங்கிளும் இப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு புதுசாக இப்போ தான் அந்த ஹோட்டல் வந்திருப்பாங்க போல். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேனேஜரை கூப்பிட்டு இங்கே நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ எல்லாம் கேட்டுட்டு என்ன ஆச்சு அப்படின்லாம் விசாரிக்கிறான். அவனும் வந்து இல்லை ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுவான். அதுக்கப்புறம் ஹீரோ மேலே ஒரு கண் வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுறாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்வாரு. அதே மாதிரி அந்த மேனேஜரும் இப்போ ஹீரோவை பார்க்க போவார். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்னடானா உலகம் என் காலுக்கு கீழேங்கிற மாதிரி ஜாலியாக கெத்தாக டேபிள் மேலே காலை போட்டு உட்காந்து கேம் விளையாடிட்டு அந்த ஃபைல் அப்படி போட்டு போ அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ட்டுவாரு. சரி இது உருப்படாது போல அப்படின்ட்டு அவரும் போயிடுவார். அவர் போனதுக்கப்புறமா அந்த ஃபைல் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே ஹீரோ வந்து அப்போ அந்த இடத்துல ஏதோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு போல. ஸோ ஹீரோ இங்கேருந்து நைட் என்ன பண்ணுவார்னா டேரெக்டாக பப்புக்கு தான் போவார். அவர் அங்கே ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் போல். அவர் நேம் கொண்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவர் டெய்லி வந்து என்ன குடிப்பாங்கன்றது வரைக்கும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சு அவர் போனோன்னே எடுத்து நீச்சாப்பில். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும், அவன் வந்துட்டான் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினும் அழகாக மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு அவங்களும் அந்த பப்புக்கு தான் போவாங்க. ஸோ போயிட்டு அவங்களும் ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு ஹீரோ மேலே ஒரு பொண்ணு வந்து விழுந்துருவா. சாரி நீ ஹஸ்பண்டுன்னு நினச்சி தெரியாமல் வந்து உன்னை ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. அதுக்கப்புறமா அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து நீ எதுக்கு என் ஒய்ஃபை கட்டி பிடிச்ச அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுவான். பார்க்கறதுக்கு எருமை மாடு மாதிரியே இருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில் தெரியாமல் ஹீரோ போயிட்டு ஹீரோயின் மேலே மோதிடுறாங்க. அவங்க குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ் அவங்க மேலெல்லாம் ஊற்றிடுது. அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோவுக்கு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஜஸ்ட் நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த எருமாடி இவ தான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா நான் இவன் மேலே கை வச்சா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து வம்புக்கு வருவான். அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா அவங்களுடைய ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதாவது கையில் இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து ஒழுங்காக போயிடு இல்லைன்னா ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன்ற மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு
ஹீரோவை கூட்டிகிட்டு ஓடிடுவாங்க. போயிட்டு அவங்க காருக்குள்ளே ஒளிஞ்சுப்பாங்க. அவனும் அந்த எருமை மாடும் வந்து தேடிட்டு கடைசியில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அகைன் இப்போ ஹீரோயின் காருக்குள்ளேயே உட்காந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த ட்ரெஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஹீரோவும் வாங்கிட்டு போயிடுறாரு. இதை நானே க்ளீன் பண்ணி கொடுத்துறேன், என்னால் தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவருடைய பிஸ்னஸ் கார்டை கொடுக்குறாரு. அந்த கார்டை பார்த்தோன்னே நீ ஓஷன் ஹோட்டலில் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னுடைய ட்ரீமே அதுதான், நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், எனக்கு ஓஷன் ஹோட்டலில் வேலை செய்யணுங்கிறது என்னோட ட்ரீம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரி எனக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி 2 பேருமே போயிடுவாங்க. ஸோ எப்படியோ ஹீரோ கூட இன்ட்ரடியூஸ் ஆகி அவரோட வீட்டை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஹீரோயின் போட்ட மொத்த பிளானும் தான் இது. அந்த எருமை மாடு நம்ம ஹீரோயின் வச்ச ஆள் தான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு புக்குக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. அதில் வந்து இவர் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான். ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஹீரோ வந்துட்டு மவுண்டன் கிளைம்பிங் பண்ணிட்டு இருக்கப்போ ஆல்மோஸ்ட் மலை ஏறிட்டாரு. மேலே போகிற டைமில் ஒரு பொண்ணு வந்து ஸ்டிக்கை வச்சு தட்டி விட்டுருவா. அதுக்கப்புறம் திரும்ப அவளே காப்பாற்றுறங்கிற பேரில் அவளும் இப்போ வந்து தடுக்கி விழுதுருவா. ஸோ எப்படியோ ஹீரோ வந்து அவளையும் மேலே கரை சேர்த்துட்டு அவரும் கரை சேர்ந்துருவார். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஆபத்தான மிருகம் தான் நம்மளை தாக்க வருதுன்னு நினச்சினா நான் தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு அனிமல் இருக்கும். அது வந்து எனக்கு பேர் சரியாக வாயில் நுழையில, அதனால் அந்த நாட்டு பேருக்கான்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு ஹீரோயின் ஒரு நேம்லாம் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ பத்திரமா வீட்டிலே இத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அந்த பெருக்கானுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறப்ப தான் வந்து திடீர்னு ஹீரோவுக்கு முட்டி கால் வலிக்கும். ஏன் அப்படின்னா காலைல அந்த அங்கிள் போட்ட போடப்படி அப்புறமா அந்த பேண்ட்டை தூக்கும் போது தான் தெரியுது அவருக்கு வந்து கால் ஏதோ உடஞ்சிருக்க போல். ஸோ அதுக்கு பதிலாக மெஷின் தான் இருக்கும். ஸோ இப்போ ஹீரோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்தது ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக். இவங்கக்கிட்ட வந்து இப்போ ஹீரோ கொடுத்த அந்த பிஸ்னஸ் கார்டு மாதிரியே ஆல்ரெடி இன்னொரு கார்டு இருக்கும் பழசு. ஸோ அந்த 2த்தையும் வச்சு இந்த 2த்துல எது உண்மையான நீ அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போவாங்க. ஸோ அவங்க அந்த மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய இஷ்யூவில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் உடனே வரேன்னு ஹீரோயின் பதறி போய் போவாங்க. பட் அவங்க போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். என்னன்னா அவங்க அப்பா வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்துருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஹீரோயின் பார்க்குறப்ப அந்த மாடி மேலே நம்ம ஹீரோ தான் இருந்திருப்பாங்க. இந்த ஷாக் எல்லாமே அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. தென் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இவங்களுக்கு வந்து அம்னீஷியா, ஸோ வந்து சில விஷயங்களை இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக மறந்துட்டாங்க அப்படின்றத தெரியப்படுத்துறாரு. ஸோ அந்த விஷயத்த எல்லாமே இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் ஹீரோ கிட்ட தனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாமே பாஸ்ட் எல்லாமே மறந்துட்ட மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த உண்மையை தான் ஹீரோயின் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ஹீரோ தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணாரா, ப்ளஸ் வந்து அவங்க அப்பாவுக்கும் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்கும். அது சம்மந்தமாக ஒரு ஃபைலை தான் வந்து தேடிட்டு இருப்பாங்க அவங்க ரீசெண்டாக. ஸோ அவங்களுடைய சந்தேகத்தில் வந்துட்டு இவருடைய அங்கிள், அந்த மேனேஜர், அப்புறம் ஹீரோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மெயின் சஸ்பெக்ட் அப்படின்னு இவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது நம்ம ஹீரோவை தான். ஸோ அதனால் இதுக்கப்புறமா வந்து ஹீரோ தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அடுத்த நாள் அங்கிள், அந்த மேனேஜர் அவங்க எல்லாருமே அந்த ஹோட்டலில் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. மேனேஜர் வந்து நெக்ஸ்ட் இதை பண்ண போகிறோம் சார், அதான் நம்ம பிளான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு பெரிய டிவியில் ஹீரோயின் நேற்று அந்த கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு எடுத்திருந்தேன் அந்த குறும்படம் ஓடும். ஸோ அவன் இந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கிள் அவரை கூப்பிட்டு வச்சு நல்லா வாங்குவாங்கன்னு வாங்குவார். அதுக்கப்புறமா இல்லை, நீங்கள் தானே என்னை வந்து ஹீரோக்கு பர்சனல் செக்ரட்டரியாக போட்டிங்க, ஸோ நான் அவரை வேவு பார்க்க வந்திருக்கேன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டு அவர் தான் இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் நீ பண்ண தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஸோ வேறு வழி இல்லை, நீ வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவர் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் ஹீரோயின் அங்கே என்ட்ரி கொடுப்பாங்க, இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்க பயங்கர பில்டப் கொடுத்து நான் ஜெர்மனில் படிச்சுட்டு வந்திருக்கேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஹையர் பொசிஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஹையர் பொசிஷன்லாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து அப்பா அப்படின்ற மாதிரி தான் வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஹீரோவுக்கு இருந்த பர்சனல் செக்ரட்டரியாக வேலையை விட்டு தூக்கியாச்சு இல்லையா, அவருக்கு திரும்ப இப்போ இன்னொரு பர்சனல் செக்ரட்டரியாக அப்பாயின்ட் பண்ணும். அதுக்காக நிறைய ரெஸ்யூம்ஸ் வந்திருக்கும். அந்த ரெஸ்யூமில் எல்லாமே வந்து ஹீரோயினோட ரெஸ்யூம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடுவார். ஏன்னா அவங்க நேற்று நைட்டு வந்துட்டு எனக்கு ஓஷன் ஹோட்டலில் வேலை செய்யறதுனோட ட்ரீம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி தேடுவார். ஆனால் அவங்களுடைய ரெஸ்யூம் எதுவுமே அதில் இருக்காது. அதுக்கப்புறமா ரொம்ப வெக்ஸாகி அதெல்லாம் தூக்கி போட்டு
அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் கிட்டேயே டெம்பரரே இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி வேணும், பர்மனெண்ட்டாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுற வரைக்கும் யார் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஐயோ அவனுக்கு இல்லையா, என்னாலாம் முடியாதுரா, எப்பா என்னை ஆள விடுங்களா சாமி, நான் தப்பிச்சு ஓடிடுறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கதையாக சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லி போவாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறமா சரி ஓகே நான் இவங்களே பர்சனல் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இப்போ போகலான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் அமைச்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இவர் ஒரு குறும்படம் காமிச்சிட்ருவார். என்ன அப்படின்னா ஹீரோயின் தான் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணது இல்லையா, ஸோ அதுக்காக அவங்க இந்த ஹோட்டலுக்குள்ளே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஹீரோ கையில் மட்டும் மாட்டிருக்கோம். அவர் மட்டும் அதை பார்த்துருப்பாரு. நல்ல வேலையாக அந்த அங்கிள் ப்ளஸ் அந்த அங்கிள் கூட ஒரு ஆன்டி மாதிரி ஒருத்தி சுற்றிட்டு இருப்பா. அவ தேடி பார்த்தப்போ கூட கிடச்சிருக்காது அந்த வீடியோ. ஆனால் ஹீரோ மட்டும் அதை எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு அவளும் ஷாக் ஆயிடுவா. ஆனால் ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டா. அதுக்கப்புறம் நீ தானே இதெல்லாம் பண்ண சொல்லி எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தேகத்தோடு கேட்குறப்போ ஆமாம் நான் தான் சொன்னேன்ல இந்த ஹோட்டல் எனக்கு தெய்வம் மாதிரி, இதை போய் யாராவது இப்படிலாம் ஃப்ராட் வேலை பண்ணி கெடுத்தா எனக்கு மனசு ஒத்துக்குமா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், இந்த ஹோட்டலுக்கு எந்த ஒரு களங்கமும் வர விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்ன தான் ஆக்டிங்கை போட்டு போனாலும் ஹீரோ நம்பவே இல்லை. ஸோ அதனால் அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோனோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக விசாரிக்க சொல்கிறாரு. அவர் விசாரிச்சுட்டு வந்ததில் தெரிஞ்சது என்னவோ ஆல்ரெடி நம்ம சொன்னக்கா தான். அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்திருப்பாங்க. பட் என்ன ரீசனுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்றது அந்த ஹாஸ்பிட்டல் ரிவீல் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸை. ஸோ நீ தேடின வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ விட்டுருவார். இப்போ 2 பேரும் சேர்ந்து எங்கேயும் வெளியே கிளம்புவாங்க. ஹீரோயின் இதுதானே நமக்கு கிடச்சிருக்க நல்ல சான்ஸ், இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரூம்குள்ளே போயிட்டு சிஸ்டமில் டேபிளில் எல்லா இடத்துலையும் ஒரு ஃபைலை தேடுறா. ஆனால் அந்த ஃபைல் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா இருக்குது, ரொம்ப பொக்கிஷ மாதிரி கபோர்டுக்குள்ள ஒரு பொட்டிக்குள்ளெல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. என்னடான்னு எடுத்து பார்த்தா கதை புக்கு தான் இருக்கும். ஸோ ரூம் ஃபுல்லாக கேம்ஸு, டாய்ஸு, புக்ஸு இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஹீரோயின் ஒரு செகண்ட் இவ்வளோ சைல்டிஷாவாக இருப்ப அப்படின்னு நினச்சிருவாங்க. ஈவன் நமக்கே கூட அப்படி தான் இருக்கும் அவருடைய திங்ஸ்லாம் பார்க்குறப்போ. ஸோ இப்போ ஹீரோ இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா நம்ம ஹீரோயினாக டின்னர் கூட்டிகிட்டு போவார். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுவார். அந்த ஃபுட் என்னென்னா அந்த மவுண்டெயினில் அவங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டது தான். அது ஒரு வினோத நூடுல்ஸ். ஸோ இவர் இங்கே இங்கேயும் ரெகுலர் கஸ்டமர், அடிக்கடி அந்த நூடுல்ஸை சாப்பிடுவார் போல் இவங்க ஞாபகம் வரப்போலாம். அதனால் அந்த நூடுல்ஸ் ஒரு கப்பு வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் அங்கே நடந்த அதே சம்பவம் தான். ஸோ அதனால் அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுவார். ப்ளஸ் அந்த நூடுல்ஸில் ப்ளம் ஒயின் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த நூடுல்ஸ் டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஸ்மெல் குட்டாக இருக்காது. அதனால் அந்த விஷயத்தெலாம் ரிமைண்ட் பண்ண வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயினும் நடுவில் வார்த்தையை விடுறாங்க. பட் நல்ல வேலையாக சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கிறப்போ ஹீரோ வா நான் உன்னை அடுத்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை என் வீட்டுக்கு போகலான்னு வாங்க. நல்ல வேலையாக ஹீரோயினுக்கு அந்த டைமில் ஒரு கால் வந்துடும். நம்ம நாளைக்கு லஞ்சுக்கு மீட் பண்ணலாமான்னு யாரோ கேட்பாங்க. ஆனால் ஹீரோயின் இப்போவே வரணுமா, எமர்ஜென்சியாக கிளம்பிட்டேன் அப்படின்னு இது தாண்டா சான்ஸ்ன்னு விட்டா போதுன்னு ஓடிடுவாங்க. அவங்க அடுத்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா சிஸ்டருடைய லவ்வர் வீட்டுக்கு போல. ஸோ அவரை தான் பார்க்க போவாங்க. அவர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆஃபீஸில் எங்கேயுமே அந்த ஃபைல் இல்லைன்னா ஏன் அது ஹீரோட வீட்டில் இருக்கக்கூடாது, ஏன்னா ஹீரோ எவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு இப்போ தானே ஆஃபீஸ் வந்திருக்கான், ஸோ அது அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ஆமாம் இல்லை நம்ம இதை மறந்துட்டோமே, சரி ஓகே நான் அடுத்து போயிட்டு அதுக்கான வேலையை பார்க்குறேன்னு சொல்லி உடனே ஓடிடுவாங்க. ஸோ இங்கே ஹீரோயின் கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருனா வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் அந்த மவுண்டெயின் மாதிரி இங்கே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாரு. அது மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு. பட் ஏன்னோ தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் போட்டிருந்த அந்த ஜாக்கெட் அது எல்லாமே பெல்ட் எல்லாமே லூஸாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய அங்கிள் திடீர்னு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா இப்போ இவருக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துச்சு இல்லையா ஹீரோ மேலே, ஒருவேளை இவர் தான் பர்சனல் செக்ரட்டரியை வேலை விட்டு தூக்கிறதுக்கு காரணமுன்ட்டு. ஸோ அதனால் வீட்டில் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. ஆனால் இல்லைப்பா நான் ஏதோ இந்த வழியாக போனேன், உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. ஸோ அவர் வீடு ஃபுல்லாக செக் பண்ண வரைக்கும் எதுவுமே கிடச்சிருக்காது, வெறும் குப்பை டஸ்ட்டு மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக அவர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல போகிறப்ப என்னன்னா அவருடைய அசிஸ்டன்ட் நான் உங்கள் பெல்ட்டெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு வருவான்.
அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் வந்து ஹீரோ மட்டும் தனியாக தான் இந்த வீட்டில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் இந்நாட்டில் ஏதோ திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரேன்னு பார்த்தா அங்கிள் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ திரும்பவும் மலை ஏறத்துக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா, பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வருவார். அப்போ வந்து ஒரு செவுத்து மேலே அழகான ஒரு பொண்ணோட பெரிய ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அழகான பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் வந்து அங்கிள் அப்படியே அங்கேருந்து கவர்ந்து இழுக்கும். ஸோ அவர் போயிட்டு அப்படியே அதை டச் பண்ண போவார். அவ்வளவுதான், நல்ல வேலையாக ஹீரோ வந்து நடுவில் குறுக்க பேசி தடுத்துருவார். அந்த ஃப்ரேம் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தா நான் அதை உங்களுக்கு பேக் பண்ணி வீட்டுக்கே கொடுத்துட்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா வேணாம், என்ன இருந்தாலும் நீ சின்ன பையன், உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டா அது எனக்கு அசிங்கம் இல்லை, எனக்கு வேணாம், நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடி தான் அந்த சீக்ரெட் ரூமே இருக்குது. நல்ல வேலையாக அவர் அதை வந்து டச் பண்ணல. ஸோ ஹீரோ தப்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அங்கிள் கிளம்பலான்னு போகிறப்ப திடீர்னு காலிங் பெல் அடிக்கும். யாரா அது இந்த நேரத்தில், அதுவும் உன் வீட்டு கெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஷாக் ஆவார், ஹீரோ ஷாக் ஆவார், அசிஸ்டன்ட் அதுக்கு மேலே ஷாக் ஆவார். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் என்ன நடந்தது, ப்ளஸ் அவர் ஹீரோவா இல்லை வில்லனா, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி, ஸோ நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன் திடீர்னு உங்களை தூக்கி போட்டுட்டு இல்லை உங்களை மறந்துட்டு வேறு லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருந்தா அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என்னோட. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.